ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக 2 தீமோத்தேயு நிருபத்திலே 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார் என்று இந்த வசனம் சொல்கிறது. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவராக அவர் எப்போதுமே காணப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் இவ்விதமாய் அவருடைய கேரக்டரில் ஒன்று இந்த உண்மைத்தன்மை, அவரிடத்துல எப்போதும் உண்மையாய் நடந்து கொள்கிற ஒரு அவருடைய கேரக்டர் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் வேதத்தில் இதற்கு நாம் பல உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்க முடியும். மேன் இஸ் பேசிக்கலி டிஸ்ஆனஸ்ட் என்று ஒரு அறிஞர் ஒருவர் சொன்னார். மனிதன் அடிப்படையிலேயே பொதுவாக இயல்பாகவே அவனிடத்தில் உண்மை இல்லை, நேர்மையற்றவனாய் காணப்படுகிறான் என்று நாம் உலகம் முழுவதுமே அதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த நிருபத்தை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையுள்ளவராய். அப்போ எப்படி இருக்கு? பவுல் நாம் என்று சொல்லும்போது பவுலை எல்லாரையும் சேர்த்துத்தான் சொல்கிறான். மனிதர்களாகிய நாம் உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். அநேக விஷயங்களிலே நாம் தவறுகிறோம். ஆனால் தேவன் தவறவே மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 105 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தால், தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல அப்படின்னு சொன்னா என்ன தெரிகிறது? மனிதன் பொய் சொல்லுவான். பொய் சொல்லுகிறது அது இயற்கையாகவே இயல்பாகவே அவனுக்குள் இருக்கிறது என்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்போ தேவன் பொய் சொல்லுகிறது இல்லை. இன்னொரு இடத்துல பவுல் எழுதியிருக்கும்போது, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்வார்? தன்னுடைய உண்மைத்தன்மையைத்தான் வெளிப்படுத்துவார். அவரிடத்தில் பொய் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் விதமாக இருக்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இப்போ நம்ம God is faithful அப்படின்னா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலிலே முதல் வார்த்தையாக வசனமாக இங்கே சொல்லியிருக்கிறபடி, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அதாவது தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த பிராமிஸ், என்ன பிராமிஸ் பண்ணாரோ அதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடிகிறதா என்று கேள்வி கேட்டால் அது அநேக விஷயங்களிலே தவறி போகிற காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினால் அதை 100க்கு 100 என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார்.
நிறைவேற்றி முடிப்பார். அதனாலதான் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருமே, ஆனால் அவர் என்ன காரியமாய் நினைத்த அந்த வார்த்தையை, வசனத்தை அனுப்புகிறாரோ அதை அது செய்து முடிக்கும், நிறைவேற்றி முடிக்கும் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவர் பிராமிஸ் பண்ணிட்டாருன்னா சில வேளைகளிலே அந்த காலம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை கூட சும்மா வெறுமையாய் போகாது. ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து வீணாய் போகாது. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆகையினாலே தேவனை, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல எப்படி இருக்கணுமா? அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். அறிக்கை இடுகிறதுல உறுதியாய் இருக்க வேண்டும். அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பரவலாக எடுத்து பார்த்தா மனிதர்களை நம்புகிற அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நம்புகிறார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு எடுத்தோடனே இன்றைக்கு உலகத்தில் சில மனிதர்கள் தான் நமக்கு முன்பாய் வந்து நிற்பார்கள். நாம் அவரை பல விஷயங்களிலே நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். சிலரை மலை போல நம்பி இருப்பார்கள். ஆனால் மனிதன் கைவிட்டு விடுவான். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று உறுதியாய் வாக்களித்திருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் அவர்களுக்கு ஆவியை, அதாவது உயிரையும் ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன், பிழைப்பூட்டுகிற தேவன் இல்லையா? நித்தியமான தேவன், நித்தியமான கடவுள், நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், நிரந்தரமாய் இருக்கக்கூடியவர், சர்வ வல்லமை படைத்தவர். அவர் பிராமிஸ் பண்ணுகிறார். ஆனால் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புவதிலே நமக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆகையினால்தான் நம்ப வேண்டும். தேவன் வாக்கு பண்ணினால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அதனாலதான் அங்க சொன்ன வசனத்தின்படி பார்த்தா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை தவிர வேற யாரிடத்துல உண்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனா நடப்பார்கள், உண்மையாய் நடக்க பிரயாசப்படுவார்கள். இதையெல்லாம் உண்மை கண்டறியும் கருவிகளெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். யார் உண்மை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனிடத்துல பொய் என்பது கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் உண்மையை மாத்திரம் பேசக்கூடியவர். உண்மையாய் வாக்கு பண்ணி இருந்தால் அந்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகையினாலே இதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே விதமாய் இருக்கிறது. பாருங்கள், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று இருக்கிறது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவன் வாக்கு பண்ணினார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு பிள்ளை உண்டாகும், ஆண் பிள்ளை உண்டாகும், அவனிடத்துல சந்ததி விளங்கும் என்றெல்லாம் அவர் பேசினார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 25 ஆண்டுகள் கழித்து இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? பிள்ளை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். சாராள் பிள்ளை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த வாக்கு காலங்கள் அதிகமாய் போனதாக தோன்றலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவள் வயது சென்றவளாய் இருந்தும் கற்பந்தரிக்க பலனடைந்து பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் அவர் சொன்ன பிராமிஸ கண்டிப்பா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 3ஆம் அதிகாரம், எபிரேயர்ல 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இவ்விதமாய் இருக்கிறது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்பத்தில் நாம தேவன் மேல, இயேசு மேல வைத்த அந்த நம்பிக்கையை கடைசி வரை நாமும் என்ன செய்ய வேண்டும்?
உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் நம்பி இருக்க வேண்டும். அப்படி நம்பி இருந்தால் நிச்சயமாய் அவரிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இன்றைக்கு நாம் தியானித்த இந்த வசனத்தின்படி பார்த்தால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதில் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்ல தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு தியானம் பண்ணும்படியாய் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் உண்மையுள்ளவர். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை கொண்டே எங்களை ஆசீர்வதியும். கேட்ட அனைவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.